Hi friends, welcome to Lean Factory. நான் உங்களோட அனந்த் பேசுகிறேன், லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னா என்ன, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். வாங்க நம்ம இன்றைக்குள்ள வீடியோ போகலாம். ஓகே, இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்குவோம். ஒரு ரீட்டைல் ஷாப்பு. நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன், சரிங்களா? இந்த கடையில் நான் 1000 ரூபாய்க்கு பொருட்களை வாங்குகிறேன். 1000 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கி நான் ஒரு மாதத்தில் கடைசி பார்த்தீங்கன்னா நான் 1000 ரூபாய் பொருளையும் மொத்தமாக விற்றுட்டு எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறேன்? 1100 ரூபாய்க்கு விற்கிறேன். அதாவது 10% மார்ஜின் வச்சுக்கோங்களேன், மார்ஜின், சரிங்களா? இதுக்கு 30 நாள் ஆகுது. அப்படின்னா ஒரு டைம் நான் 1000 ரூபாய்க்கு வாங்கி அந்த மாத கடைசியில் 1100 ரூபாய்க்கு விற்றுட்டேன். ஸோ எனக்கு இதனால் என்ன ஆகுது? 100 ரூபாய் எனக்கு மார்ஜின் கிடைக்குது. 1000 ரூபாய் நான் போட்ட பணம் என்ன பண்ணுறேன்? அடுத்த மாதத்துக்கு திருப்பி 1000 ரூபாய்க்கு சரக்கு வாங்குகிறேன், திருப்பி அதே மாதிரி 1100 ரூபாய்க்கு விற்கிறேன், சரிங்களா? அதில் திருப்பி அந்த 1000 ரூபாய் எடுத்து திருப்பி இங்கே கொண்டு வரேன். அடுத்த மாதம் 1000 ரூபாய் விற்கிறேன், 100 ரூபாய் எடுத்துக்கிறேன். ஸோ மாதம் நான் இந்த 1000 ரூபாயை ரொட்டேட் பண்ணுறேன், சரிங்களா? அப்போ என்கிட்ட எப்போதுமே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்குது, சரிங்களா? என்னோடய ஸ்டாக்கு. அதேமாதிரி நான் மாதத்துக்கு 1000 ரூபா ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாதத்துக்கு ஒரு டைம் 1000 ரூபாய் விற்கிறேன், சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். 1000 / 1000 அப்படின்னு போட்டிங்கன்னா இது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லுவாங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுனா பொருட்களுடைய அடக்க விலை, அதாவது உற்பத்தி விலைன்னு சொல்லலாம். மேனுஃபேக்சரிங்கில் உற்பத்தி விலைன்னு சொல்லலாம், அல்ல அடக்க விலைன்னு சொல்லலாம். ரா மெட்டீரியல், இந்த மாதிரி பவர் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், இந்த மாதிரி நிறைய எல்லா காஸ்ட்டையும் சேர்த்திங்கன்னா அதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு சொல்லுவோம், COGS, சரிங்களா? ஸோ இந்த COGS டிவைடட் பை ஸ்டாக், என்கிட்ட உள்ள ஆவரேஜ் ஸ்டாக்கை நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, ITR ரேஷியோ. இது எதுக்காக முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் 1000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கி ஒரு மாதத்தில் 1100 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போது ஒரு டைம் நான் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டைம் டேர்ன் ஓவர் பண்ணும்போதும், ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போதும் எனக்கு 100 ரூபாய் கிடைக்கும், சரிங்களா? ஸோ மாதத்துக்கு நான் ஒரு டைம் தான் பண்ணேன், அப்போ எனக்கு 100 ரூபாய் கிடச்சிச்சு. இதே இது நான் மாதத்துக்கு 2 டைம் ரொட்டேட் பண்ணால் எனக்கு 200 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா இதே 1000 ரூபாய் தான் திருப்பி நான் முதலீடு பண்ணி திருப்பி இன்னொரு டைம் விற்கிறேன். ஸோ நான் எவ்வளவு சீக்கிரமாக ரொட்டேட் பண்ணுறனோ, எவ்வளோ அதிகமாக என்னோடய ஸ்டாக்கை ரொட்டேட் பண்ணுறனோ அவ்வளோ அதிகமாக எனக்கு மார்ஜின் வெளியே வரும், சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு கடைக்காரர் இருக்காருன்னு வச்சுப்போமே. இந்த கடைக்காரர் 10 நாளைக்கு ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுறாரு. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 3 டைம் ரொட்டேட் பண்ணுவார். ஸோ 1000 ரூபாய்க்கு 1ஆம் தேதி 1000 ரூபாய்க்கு சரக்கு வாங்குவார், அதை 10ஆம் தேதிக்குள்ளே விற்றுருவார். திருப்பி 11ஆம் தேதி திருப்பி சரக்கு வாங்குவார், அது 20ஆம் தேதிக்குள்ளே விற்றுருவார். 21ஆம் தேதி வாங்குவார், 30ஆம் தேதிக்குள்ளே விற்றுருவார். அப்போ 3 டைம் ரொட்டேட் பண்ணும்போது மொத்தம் 3300 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். 300 ரூபாய் லாபம் வரும். ஆனால் போட்ட பணம் அதே தான், அதே 1000 ரூபாய் தான் சுற்றிட்டே இருக்குது. ஸோ ஒரு டைமும் ரொட்டேட் ஆக எனக்கு ஒரு பணம் வெளியே, ஒரு மார்ஜின்ஸ் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவோட முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோட ஒரு பிஸ்னஸை ஒரு இன்ஜின் மாதிரி வச்சுக்கங்களேன், ஒரு வீல் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த வீல் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது, எவ்வளோ ஸ்பீடாக அந்த வீல் சுற்றுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு மார்ஜின்ஸ் வெளியே வரும். ஸோ இதுதான் இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவோட ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், நான் மாதத்துக்கு எவ்வளோ சரக்கு விற்கிறேன், என்னோடய சரக்கு எவ்வளோ ஆவரேஜாக நான் வச்சுருக்கிறேன், சரிங்களா? ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஜாஸ்தியாக நிறைய நான் ரொட்டேட் பண்ண எனக்கு மார்ஜின்ஸ் நிறைய வரும். இதுதான் இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோடைய முக்கியத்துவம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள், ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் ரொட்டேட் பண்ணுறாரு. அப்படின்னா 1000 ரூபீஸ் ஸ்டாக்கு நான் ஒரு டைம் தான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா எனக்கு 1 இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ 1. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவர் 12 டைம் தான் பணம் பண்ண முடியும். 1200 ரூபாய் தான் அவருக்கு லாபம் வரும், சரிங்களா? ஒரு டைம் பண்ணால் 100 ரூபாய், அதனால் 12 × 100 1200 ரூபாய் தான் அவருக்கு லாபம் வரும். இதே ஆள் அதே 1000 ரூபா சரக்கை வச்சுட்டு 3 டைம் பண்ணுறாரு. ஒரு மாதத்துக்கு 3 டைம் ரொட்டேட் பண்ணால் எனக்கு 300 ரூபாய் வரும். ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ 3 × 12 போடுங்க. ஒரு வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 36. அப்படின்னா 3600 ரூபாய் லாபம் வரும் மார்ஜின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1200 தான் மார்ஜின் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அதே சரக்கை வச்சுட்டு நான் எவ்வளோ வேகமாக என்னோட பிஸ்னஸை இயக்குகிறேன் அப்படின்றத முக்கியமான விஷயம். இதுதான் அந்த கேஷ் டு கேஷ் சைக்கிள் சொன்னது. இது எவ்வளோ வேகமாக உங்கள் பிஸ்னஸ் சுற்றுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, சரிங்களா? நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 to 10 வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லது, சரிங்களா? 5 to 10 என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் ஒரு மாத ஸ்டாக்குக்குள்ளே தான் இருக்கணும். அவங்களுடைய ஓவரால் ஸ்டாக் ஆவரேஜாக
ஒரு மாதத்துக்கு எவ்வளோ விற்கிறாங்களோ அந்த ஸ்டாக் அவங்க வச்சுருந்தாங்கனால 12 ஆகும் சரிங்களா. அதோட கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். ஸோ 5 to 10 இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். அகைன் இது வந்து வேறு இண்டஸ்ட்ரிக்கு மாறும், ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் மாறும். இந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நிறைய இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வரணும். சில இண்டஸ்ட்ரீஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஹெவி இண்டஸ்ட்ரீஸு, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் செக்டரில் கொஞ்சம் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நிறைய பணம் ஸ்டாக்கில் மாட்டிக்கும். நான் சொல்ல புரியுங்களா உங்களுக்கு? ஸோ கம்பெனி என்ன பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பணாமல் ஸ்டாக்கில் வச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ஸ்டாக்கில் ஜாஸ்தி நிற்கும். அப்போ என்ன ஆகும், கம்பெனிக்கு ஒர்க்கிங் கேபிட்டலில் பாதிப்பு வரும், பேங்க்லேருந்து லோன் எடுக்க வேண்டியிருக்கும், இன்னும் வேறு ஃபினான்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கூடும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபாஸ்ட்டாக நிறைய இருந்ததுன்னா கம்பெனிஸ்க்கு நல்லது. சரி, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தமிழில் நாங்கள் போடுறோம். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க, ஸோ அவங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.